இப்போ இந்த வடகம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜவ்வரிசி, இந்த மோட்டா ஜவ்வரிசி சொல்கிறோம்ல, பெரிய ஜவ்வரிசியாக இருக்கிறது, இது வந்து ஒரு 1/4 கப்பு. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்து 1/4 கப்பு 1 கப்பு. தண்ணி வந்து அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஜவ்வரிசி, இது பச்சரிசி மாவு. ஸோ இது வந்து 1/4 கப்புனா இது 1 கப். சரியா? ஸோ எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இந்த இதை வந்து இப்போ மிக்சியில் வந்து சும்மா ட்ரையாக, நான் ஒன்றுமே பண்ணல, இதை வந்து கழுவலை, இதெல்லாம் பண்ணல. ஸோ இதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அதை பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து மிக்சியில் பவுடர் பண்ணியாச்சு. ரொம்ப நைஸ் பவுடர் கிடையாது, ஓரளவுக்கு அந்த குருணை இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் இதில் நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 1 கப் ரைஸ் அரிசி மாவு இதையும் இதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இதுக்கு உண்டான தண்ணி நம்ம ஆட் பண்ணோம். நான் இதுதான் என்னோட 1 கப் மெஷர்மெண்ட்டு. நான் இதில் தான் அரிசி மாவு எடுத்தேன். இந்த இதில் 3 கப்பு. இப்போ இது 3 கப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் அந்த அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கட்டியை எடுக்கிறதெல்லாம் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வேக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இந்த இதெல்லாம் முதல்ல பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 4 பச்சை மிளகாவும் ஒரு ஸ்பூன் சீரகமும் வந்து போட்டு மிக்சியில் ஒரு சும்மா ரஃப்பாக ஓட்டியிருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம், இப்போ உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, போட்டுட்டு இப்போ நான் இதை அடுப்பில் வைக்க போகிறேன். சரியா? நான் இதை அடுப்பில் வச்சுட்டேன். ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் தான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது கெட்டி ஆயிடக்கூடாது ரொம்ப, அதுக்காக நான் கொஞ்சம் மெதுவாகவே நான் குக் பண்ணுறேன். சிம்மு ஹையே மாற்றி இப்படி வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. அது அப்படி இந்த கொஞ்சம் கஞ்சி மாதிரி வர ஆரம்பிக்கும். கரெக்டாக 8 மினிட்ஸ் ஆயிருக்கு. 8 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து கொஞ்சம் கட்டி விழுந்தது அப்படின்னா கொஞ்சம் இப்படி ஓரமாக போய் அதை இது பண்ணுங்க. சரியா? இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். கம்ப்ளீட் சிம்மு. இதுக்கப்புறம் ஹையில் கொண்டே வராதிங்க. இதுக்கப்புறம் இப்படியே இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கட்டியாகணும். இது வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம், நல்ல கம்ப்ளீட் சிம்ல இருக்கு. சரியா? சிம்ல வச்சுட்டு இப்போ மூடி வைக்கிறேன். நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வைக்கிறேன். 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி இதே மாதிரி கிண்டிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்க்குறோம். another 2 minutes இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க நல்லா ரெடி. நமக்கு இப்போ இது பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சரியா? அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அது இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கொஞ்சம் நல்லாவே ஆறட்டும். ஆறுனா தான் நமக்கு இதை பிழிஞ்சு போடுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும்.
இது பிழிஞ்சு போடலாம், இல்லைன்னா நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து இப்படி வைக்கிறது இருக்குல்ல, கிள்ளி வைக்கிறது இருக்கும்ல, அது மாதிரியும் வைக்கலாம். இந்த மீன் டைம் இது வந்து இப்போ இப்படியே இருக்கட்டும். நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணியே வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். நான் வந்து எங்கள் ஹாலில் வந்து இந்த மாதிரி வேஷ்டி துணியை விரித்து வச்சுருக்கேன். கீழே வந்து ரொம்ப ஈரம் படக்கூடாதுன்றதுனால கீழே ஒரு மேட் விரிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈரம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நல்லா ஹாஃப் ட்ரையாக இருக்கணும், ஹாஃப் இதாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் போட ஆரம்பிக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டுட்டு இப்படி சும்மா நான் இப்படி ஸ்ட்ரிங்காக போடுறேன். இது வந்து இந்த வெள்ளை துணிங்கிறதுனால இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இதாகுது. ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. இது மாதிரி நான் ஃபுல்லாக போட போகிறேன். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பயங்கர சூடாக இருக்கும் இந்த இது. ஏன்னா இன்னுமே அது சூடு ஆறலை இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக போடணும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக போடுறேன், போட்டுட்டு இன்பிட்வீன் முடிஞ்சால் காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி இவ்வளோ தான் வந்திருக்கு. ஒரு ஹாஃப் வேட்டி கூட கிடையாது அந்த அளவுக்கு. இந்த லாஸ்ட் கொஞ்சம் சட்டியில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி இந்த மாதிரி போட்டுருங்க. இதுவுமே காஞ்சிரும். நான் வந்து இப்படி வீட்டுக்குள்ளே போட்டு நான் போட்டே வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் காயவும் ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் தான் நான் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே இப்படி காய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எஸ், இது வந்து இன்னும் அந்நேரம் வந்து என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. பிகாஸ் வந்து ரொம்ப பிளர் ஆகிட்டே இருந்தது ஒயிட் பேக்ரவுண்டு இருக்கிறதுனால. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் நான். பட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி எடுக்கணும் என்ன ஏதுங்கிறது பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் வந்திருக்கு. நான் போட்ட அளவுக்கு இவ்வளவு தான். என்னோடய வேஷ்டியில் வந்து பாதி வேஷ்டியில் அதுலேயுமே இந்த எண்டில் வந்து அவ்வளோதான். அந்த பக்கமெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த சோத்து வடகம் மாதிரி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். ஸோ எஸ், இது வந்து நான் இப்போ வீட்டுக்குள்ளேயே தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இது ஒரு நாள் போடுங்க. இது காஞ்சு திருப்பி நம்ம இது பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை எப்படி இன்னொரு 2 நாள் காயட்டும். ஸோ இது 2வது நாள் நெக்ஸ்ட் டே, அதாவது நேற்று 3 மணிக்கு போட்டேன். இப்போ மணி வந்து 12:45 தான் ஆகுது. 12:45 11:45 தான் ஆகுது. ஸோ இந்த நேரத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி எடுக்க வந்துடும். ஒரு சில இது வந்து எடுக்க வராது, கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிடும், அந்த வேஷ்டியோடையே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் ரொம்ப பிக்க முடியாமல் இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், லேசாக இப்படி தண்ணியில் இது பண்ணிவிட்டு இது பண்ணணும். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். சரியா? ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு வெயிலில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா சுக்காக காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து முடிச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக வேஷ்டி ஃபுல்லாக எல்லாம் எடுத்துட்டேன். எனக்கு இந்த ஒரு தட்டுக்கு இருக்குது. இப்போ இந்த ஒரு தட்டுலையே நான் வந்து இப்படி வெயிலில் கொண்டு போய் வச்சுருவேன் நான். இப்போ நான் எடுத்ததில் இந்த ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் இந்த பின்னாடி வந்து சாஃப்டாக இருக்குது.
இதுவுமே நம்ம வெளியே வெயில் இப்படி கொஞ்சம் இப்படி 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 பார்த்தோம், இப்படி இந்த இது டைரக்ஷன் சன் டைரக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுவுமே நல்லா காஞ்சிரும். மற்றபடி இது இன்னும் 2 நாள் அப்படியே இப்போ பெங்களூரில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் காஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். சரியா, நான் இதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, இல்லை நீங்கள் உங்களுக்கு ரோடு கிட்ட தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வேஷ்டி துணியே இருக்கும்ல ட்ரையாக இருக்கிறது. சரியா, இப்போ இது ஈரமாக இருக்குது, நான் வந்து அப்புறமா நான் ட்ரை இருக்கிறத வந்து நான் வச்சுருவேன். அந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படின்னா தான் தூசி உள்ளே போகாமல் இருக்கும், பட் ஸ்டில் காஞ்சிரும் நல்லா. ஸோ அந்த மாதிரி நான் போய் வெளியே வைக்க போகிறேன். நான் வச்சுட்டு அது காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து இப்படி எங்கள் வீட்டில் பின்னாடி வச்சுருக்கேன். நான் சொன்னேன்ல இந்த மாதிரி இப்படி கவர் பண்ணி வச்சுருங்க. சரியா, ஆனால் எனக்கு தேவையில்லை, நான் பின்னாடி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வெயில் நல்லா இதில் டைரெக்டாக படுற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தூசி படாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து டே 4. சரியா, நான் சாட்டர்டே இது செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ இது வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் மாடியில் வேலை இருக்குது. ஸோ அதனால் இது முடிக்கிற வரைக்கும் இப்படி வச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சேன். சின்ஸ் இது வந்து வெளியே வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லேயரை நான் போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். காயவும் செய்யும், அட் த சேம் டைம் பெருசாக தூசி விழாமல் இருக்கும். இது நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இது வந்து அந்த கிள்ளி வச்சேன் இல்லையா, அந்த கிள்ளி குட்டி குட்டியாக லாஸ்ட் இது வந்து வச்சேன்ல, அதையும் போட்டு பார்த்துட்றேன். ஸோ இது நல்லா செஞ்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு, அதாவது கிறிஸ்பினஸ் எவ்வளோ ஈஸியாக உடையுது பார்த்தீங்களா. சரியா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் பண்ணது வந்து இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். இதுவுமே நான் என் தம்பி பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். பாதி கொடுத்துருவேன் அவங்களுக்கு. ஸோ ஆனால் இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்குமே டயர்ட் ஆகாது. நிறைய பண்ணிங்க அப்படின்னா நமக்கே வந்து போர் அடிச்சிடும், என்னடா வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். அதனால் அப்பப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். டேஸ்ட்டுன்னு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக எங்களுக்கு வந்து கூழ் வடகம் இதெல்லாம் அம்மா தான் போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் நானே போட்டிருக்கேன். உப்புலாம் கரெக்டாக தான் இருக்குது. சூப்பர், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.